நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய ஜெரோதா டிமேட் அக்கௌண்ட்டு, சரிங்களா? இந்த ஜெரோதா டிமேட் அக்கௌண்ட்டில் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது சேவிங்ஸ்னால் நான் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்கி அக்குமுலேட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வகையில் பணத்தை சேவிங்ஸ் பண்ணுவாங்க. சிலவங்க கோல்டாக வாங்கி வைப்பாங்க, சிலவங்க வந்து இடமா வாங்கி வைப்பாங்க, சிலவங்க போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கிலலாம் டெபாசிட் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த கோல்டும் இந்த இடம் வாங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், வாங்கி வச்சுக்குவாங்க. பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுறவங்க கையில் பணம் கிடைக்க அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஷேர்ஸை வாங்கி அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஷேர்ஸை வாங்கி சேவிங் பண்ணிகிட்ருக்கிறேன், சரிங்களா? அதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். நான் ஜெரோதாவில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு ஒருத்தருடைய வீடியோ நான் வந்து கோவிட் டைமில் பார்த்தேன். அப்போ அந்த நண்பர் சொன்னார், இந்த மாதிரி வந்து அவர் யூடியூப்பில் அவருடைய ஒரு அனுபவத்தை அதில் பகிர்ந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ஷேர்ஸ் எனக்கு தெரிஞ்ச கம்பெனிலலாம் பணம் கிடைக்க வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அது வந்து எல்லாமே நல்ல க்ரோத்துக்கு போயிடுச்சு. நான் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிலையும் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஞாபகம். அப்போ நானும் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்மளும் வந்து ஷேர்ஸ் வாங்கி வைக்கலாம், ஒரு ஷேர் எப்படி வாங்கணும் எப்படி விற்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நானும் வந்து ஷேர்ஸ் வாங்கி வைக்க ஆரம்பித்தேன். சும்மா ஜஸ்ட்டு ஒரு 500 200 வாங்கி ஆரம்பித்தது தான். இன்றைக்கி இதோட வேல்யூ வந்து பாருங்கள், ஆக்சுவலி 31,979 நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 98 கம்பெனியில் நான் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன். 98 கம்பெனியோட ஷேர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அதோட கரண்ட் நான் மொத்தமாக வாங்கினதோட டோட்டல் வேல்யூ வந்து 31,979. இன்றைக்கி இந்த ஷேர்ஸ்லாம் நான் விற்றேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 55,485. அதாவது 23,500 ப்ராஃபிட்டுங்க, சரிங்களா? இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் போட்ட அமௌண்ட்டில் 73% எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்குது, சரிங்களா? இதை எப்படி நான் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், என்கிட்ட பணம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து அப்பப்போ கையில் காசு கிடைக்கும்போது ஃபஸ்ட்டு அதானி போர்ட் அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது ₹737.55. இன்றைக்கி எல்டிபின்னு இருக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ₹1,593.45. அப்போ எனக்கு ஒரு ஷேரில் ₹856 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நான் போட்ட ₹700 எனக்கு ₹800 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது ஒரு ஷேரு. அப்புறம் வந்து அலோக் இண்டஸ்ட்ரியல்னு சொல்லி ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா வெறும் 5 ஷேர் வாங்கியிருக்கேன். நான் ஒரு ஷேர் வாங்கும்போது அது ₹18.45. இன்றைக்கி அந்த ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹26 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் அம்புஜா சிமெண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். இப்படி அப்புறம் அமரகிரி பாருங்கள், அமரகிரிங்கிறது 100 ஷேர் நான் வாங்கியிருக்கேன். ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வெறும் 74 பைசா தான். அதாவது ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 பைசா 20 பைசாவில் இருந்து ₹1,00,000 வரைக்கும் ஷேர்ஸ் இருக்குது. நம்மனால எவ்வளோ அமௌண்ட் இப்போ இந்த மாதம் நான் வந்து எனக்கு ₹200 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இந்த ₹200 நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் பேங்க்கில் போய் எங்கேயோ போய் டெபாசிட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை வந்து நான் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எனக்கு எங்கே என்ன ஷேர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். பாருங்கள், இதெல்லாம் லிஸ்ட்டு. இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், சின்ன கம்பெனிலாம் பாருங்கள், நான் சூஸ் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், ஜேபி அசோசியேஷனுங்கிறது 9 அந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் நிறைய கம்பெனி பாருங்கள், இப்போ வந்து கடைசியாக வந்து ஷான் ஒரு கம்பெனி ₹6. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் இருக்குதுங்க. நம்ம எதில் பண்ணலாம் என்ன பண்ணாங்க நம்மளுடைய பிளான் தான். நான் வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு வச்சுருவேன், எந்தெந்த கம்பெனியெல்லாம் பார்க்கணும். பாருங்கள், 95 பைசாக்கில் ஷேர்ஸ் இருக்குது. சிலது வாங்குறது ஜான் ஃபார்மான்னு ஒரு கம்பெனி வெறும் ₹1 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனி. இதெல்லாம் ஒரு 100 ஷேர் வாங்கி வச்சுக்குவேன். இந்த மாதிரி இந்த ரிசைன்டியல் அதே மாதிரி அமரிஷ் அப்படிங்கிற கம்பெனி நிறைய இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி என் கையில் இன்றைக்கி ₹200 இருக்குது, அந்த ₹200 என்னென்ன ஷேர்லாம் வாங்கலான்னு பார்த்து நானே வாங்குவேன். அப்படி வாங்கினது தான் இதெல்லாம், சரி. இதெல்லாம் ஒரே டைம் வாங்கலை. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு வருஷமாக நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். போன செப்டம்பரில் ஆரம்பித்தது இந்த விஷயத்தை. இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம், ஷேர்ஸாக வாங்கி ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ண தான் பாருங்கள். ஒவ்வொரு ஷேர்ஸும் பாருங்கள், அப்போல்லாம் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி அஸ்னின்னு ஒரு கம்பெனியில் 20 ஷேர் வாங்கியிருக்கேன். அது ₹17 வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஷேரில் கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வாங்கினதை விட ரொம்ப இறங்கிருச்சு. ₹200 லாஸில் தான் இருக்குது. அதே மாதிரி அமன்ஸ்னு ஒரு கம்பெனியில் நான் வந்து 500 ஷேர் வச்சுருக்கேன். அப்புறம் பாலகிருஷ்ணா, பேங்க் ஆஃப் பரோடாவில் பாருங்கள், ₹97 நான் ஒரு ஷேர் வாங்கினேன். இன்றைக்கி வந்து ₹245 ஒரு ஷேரு. பேங்க் இந்துன்னு சொல்லி ஒரு இருக்குது, அதில் ₹47 வாங்கினேன். அது இன்றைக்கி ₹125.
பிபிசிஎல் வரும் பாருங்கள், 247 ரூபாய்க்கு வாங்கினேன், 348 ரூபாய்க்கு இந்த ஷேர்ஸ் இருக்குது. சரிங்களா? கோல் இண்டியான்னு ஒரு கம்பெனியில் 145 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினேன், இன்றைக்கி அது 528 ரூபா. அதே மாதிரி காஃபி டேல 59 ரூபா 95 பைசாக்கு வாங்கியிருக்கேன், இன்றைக்கி அது 51 ரூபா, அதில் ஒரு 17 ரூபா லாஸு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கி வச்சுட்டே இருக்கிறேன். பாருங்கள், ஃபெடரல் பேங்க் வந்து 5 ஷேர் வாங்கினேன், 81 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்றைக்கி அது வந்து 199 ரூபா ஒரு ஷேரு. அதே மாதிரி ஃபினோ பைப் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஒன்று வாங்கியிருக்கேன், 135 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இன்றைக்கி அது 310 ரூபா. அப்புறம் கெயில் வாங்கியிருக்கேன், கெயிலில் 100 ரூபா வாங்கியிருக்கேன். வேறு நிறைய அந்த மாதிரி க்ரீன் பவரு, ஜிஎல்டி இன்ஃப்ரா, ஜிவி ஃபிலிமு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கியிருக்கேன், இண்டால்கோ வாங்கியிருக்கேன், இண்டு பெட்ரோல் வாங்கியிருக்கேன், இண்டு ஜிங்கு வாங்கியிருக்கேன். இண்டு ஜிங்கில் 271 ரூபாய்க்கு வாங்கினது இன்றைக்கி வந்து 642 ரூபா. ஒரு ஷேரோட விட எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. சரிங்களா? ஐடிஎஃப்சி பேங்க் வாங்கி வச்சுருக்கேன், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வாங்கி வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், இண்டு பேங்க்னு வாங்கி வச்சுருக்கேன், இண்டஸ்இண்ட் பேங்க் வாங்கி வச்சுருக்கேன், இண்டஸ் டவர் வாங்கி வச்சுருக்கேன், இன்வெஸ்டர் வாங்கி வச்சுருக்கேன். இப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனி நம்ம நிறையா அப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். நீங்களும் வந்து பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.